கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பொதுவாக பானை என்பது சமைப்பதற்கும் சமையல் பொருட்களை சேமித்து வைப்பதற்குமான மண்பாண்டம். இந்த அற்பமான பானையை தேவன் போர்க்கருவியாக மாற்றினார். கடற்கரை மணலை போல திரளாயிருந்த மீதியானியர், அமலேக்கியர், சகல கிழக்கத்தி புத்திரரை வெறும் 300 பேரை கொண்டு முறியடித்தார். காரணம், அந்த வெறும் பானை தன்னை உடைக்க ஒப்பு கொடுத்ததால் அந்த பானைக்குள் வைக்கப்பட்ட தீவெட்டி பிரகாசித்தது, எதிரிகளை ஓடி போக பண்ணினது. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்கிறார். நமது சரீரமாகிய மண்பாண்டம் நான் என்ற சுயநலத்திலிருந்து உடைக்கப்படும் போது மகிமையான தேவன் நம்மூலம் பிரகாசிப்பார். அந்த வல்லமை சத்துருவை நடுங்கி ஓடச் செய்யும். ஆமென்.